இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்னென்னா பால் கஞ்சியும் சிறுபயிறு துவரேன். இது சிறுபயிறு வந்து நான் ஊற போட்டேன், காலையில் தான் ஊற போட்டேன். இப்போ மத்தியானம் வைக்கிறேன், ஒரு 6 hours ஊறி இருக்கும். அப்போ நமக்கு வந்து நல்லா வெந்து எல்லாமே மலர்ந்து போயிருக்கு, அழகாக இருக்குது பாருங்க. நல்லா விசில் வச்சுருக்கேன், ஒரு 2 விசில். சரி, உப்பு போட்டியா? உப்பு 2 லைட்டாக போடணும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ துவரம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்யணுன்னா அவிச்சு வச்சுட்டு அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கருவேப்பிலை தான். இந்த மிளகாத்தூள், பூண்டு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாவும், ஒரு வரமிளகா போட்டுக்கணும். ஒரு வரமிளகா கொரகொரப்பாக தான் அரைக்கணும். தேங்காய், வரமிளகா, பூண்டு, ஜீரகம், இவ்வளோ தான். நான் மிளகா போட்டுப்பேன், நான் பொடி போட்டுக்கிறேன். லேசாக இதை கிண்டிட்டு, ஏன்னா அது ரொம்ப குழஞ்சிருக்கிறதுனால நம்ம அதை அடுப்பில் ரொம்ப நேரம் நம்ம போட வேண்டாம். அதை போட்டு கிண்டும் போது நமக்கு ரொம்ப குழைவாக ஆகிடும். கொஞ்சம் மிளகா பொடி, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி. இது நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வயிறு அஜி என்னமா இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும்போது இதை வச்சிடலாம். இதை போட்டு லேசாக அப்படி கிண்டிடுங்க. அப்புறம் வந்து இந்த அவிச்சு வச்சுருக்கிற பயரை போடலாம், சிறு பயரை போட்டுடலாம். பயரை போட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் வசக்கினா போதும். 2 நிமிஷம் தான், ஏன்னா நம்ம அதுதான் தேங்காவை முதல்ல எண்ணெயில் வசக்கிடுவோம். இது வந்து இந்த பாருங்க அழகாக உதிராக இருக்குது பாருங்க. இல்லாட்டா நம்ம வந்து ரொம்ப கிண்டும் போது குழஞ்சிரும். சாதா அரிசி நீங்கள் குக்கரில் வச்சுட்டு அது நல்லா வெந்த பிறகு பாலும் ஊற்றிட்டு ஜீரகத்தை நெய்யில் வறுத்து போட்டு வச்சிட வேண்டியதான். உப்பு போடணும் தேவையில்லை, உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் போட மாட்டேன். அதுக்கு இந்த சிறுபயிறு துவரை வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்து. எவ்வளோ பால் விடணுமோ பசும்பால் விட்டுக்கலாம். அந்த பார்த்தீங்களா? ஓகே, இந்த 2 தான் காம்பினேஷன் பெஸ்ட்டு.